காதில் விட உச்சரிக்கிறார். நீ சொல்லும் அவன் எங்கிருக்கிறான்? எங்கும் இருக்கிறான். மிகப்பெரிய ஒரு முயற்சியில இந்த விழா பொழுது நடக்குது. இப்போ உங்களுக்காக கரகாட்டம் நமது கலாச்சாரத்தின் மைய புள்ளியாய் சிவதாண்டம் ஆடும் சிவனின் ஆத்ம புள்ளியாய் அப்படியாக கரகமும் மணி சவால் விட்டு வருகிறார். தஞ்சாவூர் கரகம் தரணியின் சிகரம் தஞ்சை சொர்ணாக்கா அவர்கள். உலகத்தின் நாயகியே எங்க முத்து மாறி உன் பாதம் சரணடைந்தோம் எங்க முத்து மாறி எங்க முத்து மாறி அம்மா எங்க முத்து மாறி எங்க முத்து மாறி அம்மா எங்க முத்து மாறி உலகத்தின் நாயகியே எங்க முத்து மாறி உன் பாதம் சரணடைந்தோம் எங்க முத்து மாறி எங்க முத்து மாறி அம்மா எங்க முத்து மாறி எங்க முத்து மாறி அம்மா எங்க முத்து மாறி நான் பாடும் பாடலே எங்க முத்து மாறி யார ஆடலே எங்க முத்து மாறி எங்க முத்து மாறி தாயான எங்க முத்து மாறி எங்க முத்து மாறி அம்மா எங்க முத்து மாறி நாயகியே எங்க முத்து மாறி உன் பாதம் சரணடைந்தோம் எங்க முத்து மாறி எங்க முத்து மாறி அம்மா எங்க முத்து மாறி எங்க முத்து மாறி அம்மா எங்க முத்து மாறி ஏந்தி வரும் எங்க முத்து மாறி சாமுண்டி வாசகியே எங்க முத்து மாறி நாயகியே எங்க முத்து மாறி சிவ சக்தியான எங்க முத்து மாறி அந்த கோடரி தீயும் எரிக்க அஞ்சும் தீயவண்ணி தவறு தந்தையே, அக்னி சக்தியின் அருளுக்கு பாத்திரமானவன் நான். அந்த ஆதி நாராயணனின் கருணைக்கு பொருத்தமானவன் நான். அறுத்து போடுவேன் உன்னை அடங்கா பிடாரியே. வேண்டும் என்றே என்னை சீண்டிவிட்டு சினத்தின் கணத்தை அதிகமாக்கவே நீ அடிக்கடி அவன் பெயரை என் காதில் விட உச்சரிக்கிறாய். நீ சொல்லும் அவன் எங்கிருக்கிறான்? எங்கும் இருக்கிறான். ஊர் சுற்றி பயல் நிலையான இடம் இல்லையா அவனுக்கு? ஏன் இல்லை, பார்க்கிறதில் அவன் பள்ளிக் கொண்டிருக்கிறான். அவன் கருணையோ விண்ணிலும் மண்ணிலும் தன் நீரிலும் சூடு நெருப்பிலும் காற்றிலும் கலந்திருக்கிறது. நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஓஹோ, அவன் இவைகளில் மட்டும்தான் இருக்கிறானா? அவன் அண்டத்தில் இருக்கிறான், அணுவினுள் இருக்கிறான்,
தூசியில் இருக்கிறான், பாசியில் இருக்கிறான், துரும்பியில் இருக்கிறான், சுவை மிக்க கரும்பில் இருக்கிறான், செடியில் முகில்க்கும் அரும்பில் இருக்கிறான். சுருங்க சொன்னால் அவன் எங்கும் எதிலும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை, அவன் என்னிலும் இருக்கிறான். பார்ப்போம் பார்ப்போம். என்னில் நிறையவே இருக்கிறான். இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று நான் மறுக்கிறேன். இருக்கிறான் இருக்கிறான் இருக்கவே இருக்கிறான் என்று நான் சொல்கிறேன். அப்படியா? எப்படி இருக்கிறான்? இருப்பான். நான் தான் இல்லை என்கிறேனே. தந்தையே, அவனை சொல்லி அவனை நினைத்த பின்னரே இல்லை என்கிறீர்கள். இருக்கும் நினைவு வந்தாதான் இல்லை என்ற சொல் நம்மிடையே பிறக்கும். பிரகலாதா, வார்த்தையிலே ஜாலம் காட்டாதே பிரகலாதா. இப்போது நீ நன்றாக மாட்டிக்கொள்ள போகிறாய். இதோ இருக்கிறதே பிரம்மாண்டமான தூண். இதில் நீ சொல்லும் அந்த நாராயணன் இருக்கிறானா? சத்தியமாக சத்தியநாராயணன் இருக்கிறார். நான் நம்ப மாட்டேன். என்னுடைய வலிமையால் இந்த தூணை உதைத்து தள்ளி பிளக்கச் செய்வேன். அந்த பேய் ஐயோ என அலறிக்கொண்டு என்னெதிரில் ஓடி வந்து மண்டியிட்டு மடிப்பிச்சை கேட்க வேண்டும். இல்லை என்றால் அந்த கதாயுதத்தால் உன்னை அடித்து பிளந்து விடுவேன். என்ன சம்மதமா? சம்மதம் தந்தையே. இதன் மூலமாவது தங்களுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவோம். சீக்கிரம் ஒரு முடிவு எடுத்து விடுங்கள். விரைவில் ஒரு மடிவு ஏற்படட்டும். என் மடிவு எனக்கு நன்மையே பயக்கும். என் உயிர் அவனில் கலக்கும். கலக்கும் கலக்கும். அதையும் தான் பார்த்து விடுவோம். பின்னாலும் வீணர்கள் எல்லாம் என் பாதம் பதிந்த மண்ணை எடுத்து கண்ணிலே ஒட்டிக்கொண்டு நெற்றியிலே தரித்துக் கொண்டு ஓம் இரண்யாய நம என்று உச்சரித்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு கைகட்டி வாய் புதைத்து நிற்கிறார்கள் மடையர்கள். ஏ பிரகலாதா, இதோ இதோ உதைக்கப் போகிறேன் இந்த தூணை. அந்த வீரன் வெளிப்படுகிறானா என்று பார்க்க போகிறேன். வெளிப்பட்டால் களிப்போடு மோதுவேன். அவன் மார்பு பிளப்பேன், வயிற்றை கிழிப்பேன், குடலை என் இரு கைகளாலும் பீத்து எடுத்து மாலையாக அடிவேன். இது சத்தியம். தந்தையே, வாக்குறுதி மாறக்கூடாது. மாறமாட்டேன் மாறமாட்டேன். கொட்ட போகும் அவன் குருதியில் வாய் கொப்பளித்து பூ என்று துப்ப போகிறேன். அப்போது பார்த்துக் கொள்ளலாம். என்ன? நடத்துங்கள் தந்தையே, பார்ப்போம். பிரகலாதா, உன்னை பெற்ற என்னையே தூண்டுகிறாயே. எனக்கு ஏதாவது இடர்பாடு ஏற்படுமோ என்று உனக்கு ஐயப்பாடு ஏற்படவில்லை. நீ என்னை வேண்டாம் என்று தடுக்கவில்லையே. நீயும் என் மகளா? தந்தையே, For my people.